ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا قوم ادخلوا الأرض المقدسة التي كتب الله لكم فيها ولا ترتدوا على أدباركم فتنقلبوا خاسرين. قالوا يا موسى إن فيها قوما جبارين وإنا لن ندخلها حتى يخرجوا منها فإن يخرجوا منها فإنا داخلون. وقال رسول الله صلى الله عليه وسلم سيؤتون بأناس من أمتي أعمالهم مثل الجبال. فقال الصحابة من هم يا رسول الله؟ قيل هم منا ومن أبناء جلدتنا يصلون كما نصلي ويصومون كما نصوم ويزكون كما نزكي ولكن ينسفها الله نسفا ولكن إذا عرضت لهم الدنيا قفزوا إليها أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, பெரிய பேருபகாரத்தின் காரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய அடிப்படையில நடக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான். தீனுடைய சபையில மஜ்லிஸ்ல அமரக்கூடிய வாய்ப்புகளை தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் சரி, செலுத்தாவிட்டாலும் சரி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் திருந்தக்கூடிய, அடியார்கள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடிய பல வழிகளை அடியார்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, துன்யாவுல மாத்திரம் அடியார்கள் வெற்றி அடைந்து விடக்கூடாது. ஆகிராவில் உள்ள அந்த மிக நீண்ட வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி அடியார்கள் பாவத்துல வழிகேட்டுல போகக்கூடிய வேளையில அவர்களுக்கு உண்மையான வழியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது காட்டி கொடுத்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நபிமார்கள் வார காலத்தில் ஒவ்வொரு விதவிதமான பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் நடந்து கொண்டிருந்தன. ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு தவறு இருந்தார். அவர்களுக்கு முன்னால் உள்ள ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல இன்னும் ஒரு தவறு. ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு தவறு இருந்தா, ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல வேறொரு விதமான தவறு. ஒவ்வொரு காலத்துல வித்தியாசமான தவறுகளும் பாவங்களும் குற்றங்களும் நடந்து கொண்டிருந்தன. உலகத்துல முதல்ல ஷிர்க்குடைய வணக்கம் ஏற்பட்டது ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததியிலிருந்து தான் உலகத்துல முதலாவது ஷிர்க் ஏற்பட்டது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததியில சில நல்லடியார்கள் இருந்தார்கள். அவர்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள், வணக்கங்களை இபாதத்துகளை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அந்த நல்லவர்கள் இறந்ததற்கு பின்னால அவர்களுடைய சந்ததிகள் நினைத்தார்கள், நம்முடைய இந்த பெற்றோர்கள் அல்லது நம்முடைய இந்த உயர்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய உருவ படங்களை செதுக்கி வைத்து நினைவு வரக்கூடிய அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சந்ததிக்கு பின்னால இரண்டாவது மூன்றாவது சந்ததிகள் வருகின்றார்கள். அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், இதை தங்களுடைய பெற்றோர்கள் செய்தது ஞாபகத்திற்காக வேண்டி அல்ல, இது நம்முடைய பெற்றோர்கள் செய்தது இவர்களை வணங்குவதற்காக வேண்டி என்று சொல்லி இரண்டாவது மூன்றாவது சந்ததியில் வந்தவர்கள் என்ன செய்தார்கள், அந்த உருவப்படங்களை சிலைகளையே தன்னுடைய தெய்வமாக ஆக்கி ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் சிலர்களை பார்த்து சொல்லுவாங்க, லா ததருன்ன ஆலிஹதகும் வலா ததருன்ன வத்தஹு வலா சுவாஆ வலா யகூஸ வயஊக வனஸ்ரா வகத் அضلوا கஸீரா. அவர்கள்
நபிமார்களில் சிலர்களை பார்த்து சொல்லுவாங்க, லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், உங்களுடைய தெய்வங்களையும் நீங்க விட்டுவிட வேண்டாம். வலா ததருன்ன வத்தன், வத்து என்று சொல்லக்கூடியது அந்த நல்ல ஒரு மனிதனுடைய பெயர். சுவா என்று இன்னும் ஒருவருடைய பெயர். யகூஸ் யஊக் என்பது மற்றவர்களுடைய பெயர். இவர்களையும் வணங்குவதை நீங்க விட்டுடாதீங்கன்னு சொல்லி அவர்களை சிலர்களை பார்த்து கூறக்கூடிய அளவுல உலகத்துல முதல்ல ஏற்பட்ட சிறுக்கு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துல. ஆனா மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எல்லா காலத்திலேயும் வந்த நபிமார்கள் அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் தான் பாடுபட்டார்கள். அந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானை சீராக்குவதில் தான் முயற்சி செய்தார்கள். வித்தியாசமான பாவங்கள், வித்தியாசமான காலங்கள், வித்தியாசமான நாடு, வித்தியாசமான மனிதர்கள், பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபிமார்கள் மேற்கொண்ட உழைப்பு என்னமோ ஒரே மாதிரியான உழைப்பு தான். ஏன் அவர்கள் இவ்வளவு பெரிய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை செய்வதற்குரிய மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்ல. அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி அவர்கள் இன்னும் அறியல்ல. அல்லாஹுடைய வல்லமைய விலங்கல்ல, அவனுடைய குதிரத், அவனுடைய சக்திய விலங்கல்ல. அதனால தான் அல்லாஹுவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதுவர்களுக்கு, ரசூல்மார்களுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால நபிமார்கள் முதல்ல தன்னுடைய சமூகத்தினர்களுக்கு அல்லாஹுவை விளங்க வைத்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, கடைசியில வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஈமானை படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி மாத்திரம் சுமார் 13 வருடத்தை ஒதுக்கினார்கள். அந்த 13 வருட கால எல்லைக்குள்ளால முக்கியமான கடமைகளோ, சட்டதிட்டங்களோ, உத்தரவுகளோ, நிபந்தனைகளோ சஹாபாக்கள் ஈமானை படித்தார்கள். முழு உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ். அவனுக்கு உலகத்தில் நிகர் வேறு யாரும் இல்ல. அவன் தனித்தவன். அவனுடன் பயப்படக்கூடிய வேறு எந்த ஒரு இறைவனும் உலகத்தில் இல்ல. ஆதரவு வைக்கக்கூடிய வேற எந்த ஒரு கடவுளும் இல்ல. அவனுக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி அவன் தனக்கு என்று ஒரு அமீர, ஒரு அமைச்சர, ஒரு செக்ரட்டரி ஏற்படுத்தி அவர் லஞ்சம் வாங்கக்கூடிய செக்ரட்டரி யாருமே அல்லாஹுக்கு கிடையாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல் அவ்வல் பிலா இப்திதா, ஆரம்பமானவன் அவனுடைய ஆரம்பத்திற்கு ஆரம்பமே கிடையாது. அல் ஆகிர் பிலா இன்திஹா, அவன் முடிவானவன் அவனுடைய முடிவுக்கு முடிவு இல்லை, அவனுடைய ஆரம்பத்திற்கும் ஆரம்பம் இல்லை. முழு உலகத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் நாடினா வஸ்துக்களை வைத்தும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். அவன் நாடினால் வஸ்துக்களை வைத்தும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் அவனால் இருக்க முடியும். வஸ்துக்கள் இருந்தா தேவைகள் பூர்த்தி ஆகணும் என்பதில்ல. அல்லாஹ் நாடினா வஸ்துக்கள் இருந்தும் தேவைகள் பூர்த்தி ஆகாது. அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த யகீனை படித்து கொடுத்தார்கள். நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் உள்ள காலத்துல கிறிஸ்தவர்கள் அவர்கள் முழுமையாக வஸ்துக்களை விட்டுட்டாங்க. அமல்கள்ல, இபாதத்துல, வெறும் ஜிக்ர் திலாவத்துல மாத்திரம் ஈடுபட்டு துறவரத்தை மேற்கொண்டார்கள். ஆனா துறவரம் என்பது இஸ்லாத்துல இல்ல. வியாபாரம் செய்யாம, குடும்பம் நடத்தாம, தொழில் செய்யாம, அனைத்தையும் ஒதுக்கி, குடும்பத்தை, மனைவிய, மக்களை ஒதுக்கி ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வெறும் வணக்கத்துல மாத்திரம் ஈடுபடுவது அதுவும் இஸ்லாம் அல்ல. ஆனா வழக்கங்களை, இபாதத்துகளை, கட்டளைகளை, சட்டதிட்டங்களை விட்டுட்டு வெறுமனே தொழில், வியாபாரம், பணம் என்று ஈடுபடுவதும் அதுவும் இஸ்லாம் அல்ல. இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டளைகளையும் வைத்திருக்கின்றான், சில தேவைகளையும் வைத்திருக்கின்றான், அவனுடைய சில உத்தரவுகளையும் வைத்திருக்கின்றான், அவனுக்கு என்று சில ஹுக்கூக்குகள், கடமைகளையும் வைத்திருக்கின்றான். அவனுடைய தேவை, மனைவியுடைய தேவை, குழந்தைகளுடைய தேவை, குடும்பத்துடைய தேவை, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும். அல்லாஹுடைய உத்தரவைகளையும் நிறைவேற்ற வேண்டும்.
இரண்டையும் அவர் பேலன்ஸ் பண்ணி இரண்டையும் சமாளித்து வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய வேலையில தான் அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக ஆகலாம். என்றால் உலகத்திலே அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு கால வரையறையை ஏற்படுத்தி இருக்கின்றான். அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, வானம், பூமி, எறும்பு, யானை எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் அல்லாஹ் ஒரு கால வரையறையை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு வரையறைக்கு பின்னால் அவைகள் அனைத்தும் முடிந்துவிடும். அல்லாஹ் ஒருவனை தவிர அவன் ஹை, நித்திய ஜீவனாக இருக்கின்றான். கையும் நிரந்தரமானவனாக இருக்கின்றான். அவனுடைய ஆரம்பத்திற்கு ஆரம்பம் இல்லை, அவனுடைய முடிவுக்கு முடிவில்லை. அல் அவ்வல் பிலா இப்திதா, ஆரம்பம் இல்லாமல் ஆரம்பமானவன். அல் ஆகிர் பிலா இன்திஹா, முடிவே இல்லாமல் முடிவானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம். அவன் அல்லாத அவனுடைய அனைத்து படைப்புகளும் ஒரு நாளைக்கு முடிந்துவிடும். அந்த படைப்புகளில் ஒன்றான இந்த உலகம் முடிவதற்குரிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னால் சொன்னது இன்று கண்கூடாக நிதர்சனமாக நமக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றன. நபி அவர்கள் கியாமத் நாள் உண்டாகுவதற்கு முன்னால் சில பெரிய அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், சில சிறிய அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பெரிய அடையாளங்கள் கியாமத் நாளை மிகவும் அன்பித்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் ஈசா, ஹஜ்ரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வந்ததன் பின்னால் தான் ஏற்படும். ஆனால் நபி அவர்கள் சொன்ன சிறிய அடையாளங்கள் உலகளாவிய அடிப்படையில் நடந்து கொண்டே இருக்கின்றன. நபி அவர்கள் பல அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யூசிக்கு ஐயத்தி அலன் நாசி ஜமான், வெகு விரைவிலே மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் லா யபகா மினல் இஸ்லாமி இல்ல இஸ்முஹு, அந்த காலத்தில் இஸ்லாத்தில் அதனுடைய பெயரை தவிர வேறு எதுவுமே இருக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று அந்த காலத்தை எடுத்துக் கொள்ளலாம். அந்நியவர்களை போன்று நம்மில் சிலர்களும் இஸ்லாத்தை ஏதோ பெயருக்காக வேண்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அவர்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யபகா மினல் இஸ்லாமி இல்ல இஸ்முஹு, இஸ்லாம் என்ற அந்த பெயரை தவிர அவர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் இருக்காது. இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை இருக்காது. நாம் பார்க்கலாம், வாகனங்களிலே இஸ்லாத்தை பற்றி எழுதியிருப்பார்கள், அல்லாஹ்வை பற்றி எழுதியிருப்பார்கள், குர்ஆனை பற்றி எழுதியிருப்பார்கள். ரீட் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் குறைவு. அல்லாஹ்வுடைய சக்தி, பவர் ஆஃப் அல்லாஹ் என்று எழுதியிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் குறைவு. ஆக இஸ்லாத்தை பற்றி மகாநாடுகளிலேயும் நிகழ்ச்சிகளிலேயும் அமர்வுகளிலேயும் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது. வலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆன் எழுத்தை தவிர குர்ஆனுடைய வாழ்க்கையும் அவர்களிடத்திலே இருக்காது. மசாஜிதும் ஆமிரத்துன், அவர்களுடைய காலத்திலே உள்ள பள்ளிவாசல்கள் பெரிய அளவிலே கட்டப்பட்டிருக்கும். வஹிய கராபும் மினல் ஹுதா, நேர்வழியை விட்டும் அந்த பள்ளிவாசல் காலியானதாக இருக்கும். அமல்களை விட்டும், இபாதத்துகளை விட்டும், வணக்கங்களை விட்டும் அந்த பள்ளிவாசல்கள் காலியானதாக இருக்கும். பெரிய அளவிலே பள்ளிவாசல்களை கட்டுவார்கள். பல நாடுகளில் நாம் பார்க்கலாம், பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி எத்தனை மில்லியன் டாலர் செலவழித்து, இவ்வளவு செலவழித்து பள்ளியை கட்டியிருக்கின்றார்கள். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் பள்ளிவாசலை வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள். தொழுகைக்குரிய நேரத்தில் தொழுகை கூட நடக்காத எத்தனையோ பள்ளிவாசல்கள் உலகத்துடைய பல பாகங்களில் இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், பெரிய அளவுடைய பள்ளிவாசல்களை கட்டுவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கடைசி காலம் வரக்கூடிய நேரையில் லத்து ஸக்ரஃபன்னஹா கமா ஸக்ரஃபத்தில் யஹூது வன்னஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய ஆலயங்களை, அவர்களுடைய சேர்ச்சுகளை அலங்காரம் செய்வதை போன்று இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களை அலங்காரம் செய்ய ஆரம்பிப்பார்கள். நாம் பார்க்கலாம், வகை வகையான லைட்டுகளை கொண்டும், வகை வகையான காப்பட்களை கொண்டும், விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து பள்ளியில வைத்ததன் காரணமாக அடிக்கடி திருட்டு போகின்றது என்ற ஒரு காரணத்தை வைத்து தொழுகையுடைய நேரம் முடிந்துவிட்டால் சில இடங்களில் பள்ளிவாசல்களுடைய கதவுகள் அடைக்கப்படுகின்றது. தொழுகைக்கு மாத்திரம் கட்டப்பட்டதல்ல பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களுடைய கேந்திர ஸ்தானமாக இருக்கின்றது. நபியுடைய காலத்தில் பெரிய பெரிய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டாக, ஹை கோர்ட்டாக அதே மஸ்ஜித் நபவி தான் திகழ்ந்திருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் கல்வியை கற்ற பெரிய யூனிவர்சிட்டி அதே மஸ்ஜித் நபவி தான் திகழ்ந்திருக்கின்றது. முஸ்லிம்களுடைய அனைத்து நல்ல விடயங்கள் முடிவு செய்யப்படக்கூடிய இடம் பள்ளிவாசல்கள். யுத்தங்களுக்காக வேண்டி கொடிகளை கொண்டு வந்து நட்டக்கூடிய இடம் பள்ளிவாசல். பணத்தை சேகரிப்பது பள்ளிவாசல். இப்படி பள்ளிவாசலில் அதிகமான கயிர்கள் நடந்திருந்தன. ஆனால் இன்று நாம் பார்க்கலாம்,
பள்ளிவாசல்களை வகை வகையான சாதனங்களை கொண்டு அலங்கரித்ததன் காரணமாக பள்ளிவாசல்கள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலும் சொன்னார்கள், அந்த காலத்திலே வாழக்கூடிய ஒரு சில உலமாக்கள் வானத்திற்கு கீழே உள்ளவர்களில் அவர்கள் தான் மிகவும் கெட்டவர்களாக இருப்பார்கள், மோசமானவர்களாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து தான் எத்தனையோ பித்னாக்கள் வெளியாகி அது அவர்களின் பக்கமே போய் முடிந்துவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று நாம் பார்க்கலாம், ஒரு சில உலமாக்கள் தான் சமூகத்துக்கு மத்தியிலே, சமுதாயத்திற்கு மத்தியிலே சில விஷயங்களை வைத்து சமூகத்தை இரண்டு துண்டாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் பிரச்சனை குழப்பங்களை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்திலே உள்ள ஒரு சில உலமாக்கள் வானத்திற்கு கீழே உள்ளவர்களில் மிகவும் கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இது போன்ற பல சிறிய அடையாளங்களை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சொன்னார்கள், காலம் நெருங்கிக் கொண்டு செல்லும், கியாமனால் வரக்கூடிய வேளையில் காலம் சுருங்கிக் கொண்டே செல்லும். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று, ஒரு வாரம் ஒரு நாளை போன்று, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று சுருங்கக்கூடிய அளவில் காலங்கள் நெருங்கிக் கொண்டே செல்லும் என்ற அந்த 100% இல்லாவிட்டாலும் அதற்கு பக்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வருடத்துடைய நோன்பு முடிந்து சில மாதங்கள் கூட கலையவில்லை போல் தோன்றும். அடுத்த வருடத்துடைய நோன்பு வந்துவிடும். ஒரு மாதத்துடைய தலைப்பிறையை பார்த்து சில நாட்கள் கூட கழியவில்லை, அடுத்த மாதத்துடைய தலைப்பிறையை கண்டுவிடுவோம். அந்த அளவுக்கு காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கும். அந்த காலத்திலே உள்ள பரக்கத்துகள் எடுபட்டுவிடும், நேரத்திலே உள்ள பரக்கத்துகள் எடுபட்டுவிடும், உணவிலே உள்ள, ஆடையிலே உள்ள பரக்கத்துகள் நாளுக்கு நாள் எடுபட்டுக் கொண்டே செல்கின்றது. நாம் பார்க்கலாம், ஒரு காலத்திலே ஒரு ஆடையை வாங்கினால் எத்தனை வருடம் அந்த ஆடையை பாவிப்போம், காலில் போடக்கூடிய ஒரு செருப்பை எத்தனை வருடங்கள் பாவித்திருக்கின்றோம். ஆனால் இன்றோ நம்முடைய ஆடையிலும் பறக்கத்தில்லை, நம்முடைய சாதனங்களிலும் பறக்கத்தில்லை, நம்முடைய பணத்திலேயும் பறக்கத்தில்லை, நம்முடைய உணவிலேயும் பறக்கத்தில்லை. ஏன்? மனிதர்களுடைய செயல்கள் கெட்டுவிட்டதன் காரணமாக நாளுக்கு நாள் அவைகளுடைய பறக்கத் குறைந்து கொண்டே செல்கின்றது. நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்களுடைய சரித்திரத்தை நாம் மறந்துவிட முடியாது. அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் எவ்வளவு பறக்க செய்தான் என்று சொன்னால், ஷாஃபி மதஹபிலே உள்ள மிக முக்கியமான ஒரு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தில் வெறும் 55 வருடம் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். சுமார் 1000 கிதாபுகளை எழுதி முடித்திருக்கின்றார்கள். அவர்கள் எழுதிய ஒரு 50 கிதாபையாவது நம்முடைய வாழ்நாள் பூரா படித்தாலும் படித்து முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருந்தான். ஷாஃபி மதஹபிலே உள்ள இமாம் சுயூத்தி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு இமாம் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தப்சீர் ஜலாலைன் என்று ஒரு கிதாபு அதிகமான அரபி மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படுகின்றது. அந்த ஜலாலைன் என்ற தப்சீருடைய 15 ஜுஸுனுடைய விரிவுரையை வெறும் 40 நாட்களில் எழுதி முடித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய 22வது வயதில் அந்த முழு கிதாபை அரபி மதரசாக்களில் ஓதி கொடுப்பதற்கு 2 வருடம் 3 வருடம் கழிந்து விடுகின்றது. ஆனால் அதிலே பாதி எழுதி முடிப்பதற்கு அவர்கள் வெறும் 40 நாட்களில் அந்த தப்சீர் ஜலாலைன் என்ற கிதாபில் பாதி பகுதி எழுதி முடித்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய காலத்திலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், 2 கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள். சின்பானி மின் அஹ்லின் நார், புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், சின்பானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டத்தார்கள், அவர்கள் நரகவாதிகள். லம் அரஹுமா, அந்த 2 கூட்டத்தையும் நான் என்னுடைய கண்ணால் கண்டதில்லை. முதல் கூட்டம் கௌமுன் மஅஹும் ஸய்யாத்துன் கஅத்னாபில் பக்கர், முதலாவது கூட்டம் சில ஆண்கள், அவர்களுடைய கைகளில் மாட்டுடைய வாளை போன்ற சாட்டைகள் இருக்கும். அந்த சாட்டைகளால் அடித்து மனிதர்களை துன்புறுத்திக் கொண்டிருப்பார்கள். மனிதர்களை அடித்து துன்புறுத்திக் கொண்டிருப்பார்கள். அது நடந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய கையில் ஆட்சியை வைத்து, அதிகாரத்தை வைத்து அராஜகம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னும் சில பெண்கள் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அனைத்து துணிகளுக்கும் ஆடை என்று மார்க்கத்திலே பொருள் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். இதற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்று சொன்னால் குட்டையான ஆடைகளை அணிவார்கள், அல்லது இறுக்கமான ஆடைகளை அணிவார்கள், அல்லது மெல்லிய ஆடைகளை அணிவார்கள். இந்த 3 நிர்வாணத்துடைய
அதனுடைய மறுபொருளாக இருக்கின்றது. இன்று நாம் பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்களை விட்டு விடுவோம். நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய பெண்களுடைய ஆடைகளை எடுத்து பார்க்கலாம். ஆண்களுக்கு கூட கூச்சமாக இருக்கும். உள்ளாடையோடு பெனியனோடு ரோட்டிலே அலைவதற்கு வெட்கமாக இருக்கும். அதைவிட சிறிய ஆடைகளை உடுத்துக் கொண்டு இன்று நம்முடைய பெண்கள் பாதைகளிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இறுக்கமான ஆடையும் நிர்வாணத்துடைய மறுபொருள், குட்டையான ஆடையும் நிர்வாணத்துடைய மறுபொருள், மெல்லிய ஆடையும் நிர்வாணத்துடைய மறுபொருள். ஆண்கள் கூட இறுக்கமாக அணியக்கூடாது. ஆண்களும் தன்னுடைய ஆடைகளை கொஞ்சம் லூஸ் பண்ணித்தான் அணிய வேண்டும். இறுக்கமாக அணிந்தால் அதுவும் பூர்த்தியாக உடலை மறைக்காது. உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியிலே தெரிவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மாயிலாத்துன், அந்த பெண்கள் ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவர்களாக இருப்பார்கள். முமீலாத்துன், ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பதற்கு எத்தனையோ யுக்திகளை, எத்தனையோ தந்திரங்களை கையாள்வார்கள். அதோடு நின்று விடாமல் அவர்களுடைய முடியை பற்றி கூட நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய கற்பனையில கூட வந்திருக்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணிகளுடைய தலைமுடி வேகமாக அடிக்கக்கூடிய காற்றில ஒரு ஒட்டகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஓடக்கூடிய ஒட்டகத்துடைய முதுகிலே உள்ள திமில் அங்கும் இங்கும் ஆடி அசைவதை போன்று இந்த பெண்களுடைய முடி ஒரு பஞ்சை போன்று கட்டப்பட்டிருக்கும். அது அங்கும் இங்குமாக ஆடி அசைந்து கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுவர்க்கத்திலே நுழைவது ஒரு பக்கம் இருக்க அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதிகமான மக்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அவர்களை தொழுவிக்கக்கூடிய இமாம்களை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதுவும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ பள்ளிவாசலுடைய இமாம் தான் தொழுகை நடத்த வேண்டும், அது அல்லாத வேறு யாரும் தொழுவிக்க கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தொழுகை மிக முக்கியமான ஒரு வணக்கம். 2 பேர் இருந்தால் ஒரு ஆள் இமாமாக நின்று மற்றவர் மாமூமாக நின்று ஜமாத்துடன் தொழ வேண்டும். ஆனால் அதிகமான மனிதர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். தொழுவிப்பதை விட்டும் அவர்கள் பின்வாங்குவார்கள். அதற்குரிய காரணம் என்ன? தொழுகையுடைய மசாயல்கள் தெரியாது, சட்டத்திட்டம் தெரியாது, ஹராம் ஹலால் தெரியாது, எது வாஜிபு, எது சுன்னத்து, எது மக்ரூஹ், எது ஷரத்து, எதை செய்தால் சஜதா சஹ்வு செய்ய தேவையில்லை, எதை விட்டுவிட்டால் சஜதா செய்ய வேண்டும் என்ற இந்த சாதாரண மசாயல்கள் தெரியாததன் காரணமாக இமாமாக நின்று தொழுவிப்பதற்கு மக்கள் தவிர்த்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். உலக அடிப்படையில் பார்க்கலாம், ஒரு மெஷின் வந்துவிட்டது என்றால், ஒரு சாதனம் வந்துவிட்டது என்றால், ஒரு கருவி வந்துவிட்டது என்று சொன்னால், சிறியவன் முதல் பெரியவர் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை எல்லோருக்கும் அதை இயக்க தெரியும், அதை பாவிக்க தெரியும். நாளுக்கு நாள் முன்னேற்றம், உடையிலே முன்னேற்றம், நடையிலே முன்னேற்றம், வீட்டிலே முன்னேற்றம், கடையிலே முன்னேற்றம். ஆனால் தீனிலே பழைய அதே மாதிரி தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டால் பள்ளியில் உள்ள இமாம் எழும்பி சொல்ல வேண்டும், முதலாவது தக்பீர்ல இப்படி செய்யுங்க, 2வது தக்பீர்ல இதை சொல்லுங்க, 3வது தக்பீர்ல இதை ஓதுங்க. சொன்னால்தான் ஜனாசா தொழுகையை கூட தொழுவ தெரியும். இல்லாவிட்டால் அதிகமான மக்களுக்கு ஜனாசா தொழுகை கூட தொழ தெரியாது. தீனுடைய அடிப்படையில் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி. ஆனால் வீட்டில பெரிய முன்னேற்றம், வீட்டு சாமான்கள்ல பெரிய முன்னேற்றம், நாளுக்கு நாள் நம்முடைய உடையில முன்னேற்றம், மார்க்கத்தில் அந்த அளவுக்கு பொதுபோக்காக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னது நடந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சொன்னார்கள், கடைசி காலம் வர வர சில கூட்டத்தார்கள் இருப்பார்கள், வெளிரங்கத்தில் நண்பரை போன்று காட்சி தருவார்கள், மறைமுகத்தில் அவர்கள் திரை மறைவுக்கு பின்னால் விரோதியாக இருப்பார்கள். ஒரே சபையிலே ஒரே மேடையிலே 2 பேர்களும் நண்பர்களை போன்று பேசிக் கொள்வார்கள். ஆனால் ஒருவர் எழுந்து விட்டால் இவர் அவரை சாகடிப்பதற்காக, அவரை கொலை செய்வதற்காக, அவரை தீர்த்து கட்டுவதற்காக வேண்டி இவர் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். நபியர்கள் சொன்னார்கள், இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. 3 பேர்கள் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் எழுந்து விட்டால் மற்ற 2 பேரும் அவரை பற்றி புறம் பேச ஆரம்பிக்கின்றார்கள். வெளிரங்கத்தில் நண்பரை போன்று காட்சி தருவார்கள், ஆனால் யதார்த்தத்தில் விரோதியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபியர்கள் சொன்னார்கள், நம்முடைய அரபு நாட்டுடைய பூமிகள் கூட காய்ந்த வறண்ட இந்த பாலைவன பூமிகள் சோலைவனம் மாதிரி ஆக்கப்பட்டு வரும். இதிலே நஞ்ச
பூங்காவனங்கள் ஏற்படுத்தப்படும், இதிலே ஊற்றுக்கண்கள், அதாவது இதிலே ஆறுகள் செயற்கையான முறையிலே ஓட்டப்படும் என்று சொன்னதும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில அரபு நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், பாதையோரம் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான ரியால்களை, தீனார்களை செலவழித்து பூக்களை நாட்டியிருப்பார்கள். அவர்கள் நெச்சுரலை போன்று செயற்கையான எத்தனையோ பூங்காவனங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அரபு நாட்டுடைய பூமி கூட அது சோலைவனமாக, பூங்காவனமாக மாறி அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். கடைசி காலம் வர வர மனிதர்களுடைய நோக்கம் தீனார் திர்ஹமை தவிர வேறு எதுவுமே இருக்காது. யாரை எடுத்துக் கொண்டாலும் அவனுடைய நோக்கம் பணமாகத்தான் இருக்கும். காலையில எழுந்தாலும் பணம், இரவையில தூங்கினாலும் பணம், கனவு கண்டாலும் பணம், பணம் பணம் என்ற இந்த நாதத்தை தான் ஒழித்துக் கொண்டே இருப்பான். எந்த இடத்திற்கு சென்றாலும் பணக்காரர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கப்படும். அது அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி, திருமண வைபவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் தீனுடைய முக்கியமான பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, மதரசாக்களாக இருந்தாலும் சரி, எங்கு ஒரு கூட்டம் நடந்தாலும் பணக்காரர்களை தான் முற்படுத்தி வைக்கப்படும். அந்த அளவுக்கு கடைசிகள் நெருங்க நெருங்க பணத்துடைய மோசம் மனிதர்களுக்கு அதிகமாகிவிடும். உலமாக்கள், இறைநேசர்கள், தத்துவாதாரிகள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் சபையில அழைக்கப்பட மாட்டார்கள். அவ்வாறு அவர்கள் சபைக்கு வந்தாலும் சரி, அவர்கள் ஏறெடுத்து பார்க்கப்பட மாட்டார்கள். வராவிட்டால் இவர் வரவில்லையே என்றும் கூற மாட்டார்கள். வந்துவிட்டாலும் வாருங்கள் என்று முன்னால் அழைத்தும் வரப்பட மாட்டார்கள். அந்த அளவுக்கு பணத்துடைய மோகம் அதிகமாகும் என்று சொன்னது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது அடிப்படையில் பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு கட்டளையோ அதற்கு மார்க்க சட்டமோ வரையறை அவைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இன்று அதிகமானவர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் பணக்காரனா மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ ஹராமான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட முறைகளில் பணங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது சில சிறிய அடையாளங்கள். அதற்கு பின்னால் நபியவர்கள் சொன்னார்கள், சில பெரிய அடையாளங்களும் நடக்கும். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மூமின் காலையில் மூமினாக இருப்பார், மாலையில் அவன் காபிராக மாறிவிடுவான். மாலையில் மூமினாக இருப்பான், அடுத்த நாள் காலையில் காபிராகி விடுவான். துனியாவுடைய அற்ப காசிற்காக வேண்டி தன்னுடைய தீனையே விட்டு விடுவான். நாம் பார்க்கலாம், ஒரு போஸ்ட் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, உலகத்தில் நம்முடைய பெயர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நம்முடைய இஸ்லாமியர்களுடைய பெயருடன் அந்நிய பெயர்களை இணைத்து வைத்துக் கொண்டு உலகத்தில் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அப்பா பொருளுக்காக வேண்டி, பணத்திற்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி தீனை விட்டு விடுவார்கள். ஒரு பெண்ணுக்காக வேண்டி, நினைத்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுவிடக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பின்னால் சில பெரிய அடையாளங்கள் ஏற்படும். அந்த வேளையில் முழு உலகத்துல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பரக்கத் செய்வான். எந்த அளவுக்கு பரக்கத் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய ஜகாத் பொருளை தலையிலே வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் அலைவான். அவனுடைய ஜகாத்தை இருப்பதற்கு ஆள் இருக்காது. அந்த அளவுக்கு பூமிக்கு கீழால் இருந்து தங்க பாலங்களை அல்லாஹ் வெளியாக்கி விடுவான். அது ஷரீஃபிலே வருகின்றது, பூமியே உனக்கு கீழால் மறைந்திருக்கக்கூடிய பரக்கத்தை நீ வெளியாக்கி விடு, பிரயோசனங்களை வெளியே கொண்டு வந்து விடு என்று அல்லாஹ் கூறுவான். பூமிக்கு கீழால் இருந்து பெரிய தங்க பாலங்கள் வெளியிலே கொண்டு வந்து கொட்டப்படும். குர்ஆனிலும் அல்லாஹ் கூறுகின்றான், இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா யௌமஇதின் துஹத்திசு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா. பூமி பயங்கரமாக நடுக்கப்படக்கூடிய நிலையில் அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தனக்கு கீழால் உள்ள அனைத்து சுமைகளையும் வஸ்துக்களையும் தங்கங்களையும் அது வெளியிலே கொண்டு வந்து கொட்டிவிடும். வகாலல் இன்சான், மனிதன் கேட்பான், மாலஹா, ஏ பூமியே உனக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? அந்த பூமி கூறும், யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா, தனக்கு கீழால் உள்ள அனைத்து செய்திகளையும் அறிவித்துவிட்டு அந்த பூமி கூறும், பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா, உன்னுடைய ரப்பு தான் எனக்கு வகையறிவித்தான் இவ்வாறு அறிவிக்கும்படி என்று பூமிக்கு கீழால் உள்ள அனைத்து பொருட்களும் மேலே கொண்டு வந்து கொட்டப்படும். எந்த அளவுக்கு வஸ்துக்கள் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்றால்,
நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாதுளம் கனியை ஒரு குடும்பம் சாப்பிடக்கூடிய அளவில் அந்த மாதுளம் கனி அவ்வளவு பெருசாக இருக்கும். யாரும் நினைக்காதீர்கள் இது ஏதோ கற்பனை என்று. இல்லவே இல்லை, நபி அவர்கள் சொன்னது நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுவும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஒரு மாதுளம் கனியை ஒரு குடும்பம் சாப்பிடுவார்கள். அதனுடைய தோலுக்கு கீழால் குடையை போன்று பெரிய ஒரு குடும்பம் நின்று நிழல் பெறுவார்கள். ஒரு மாட்டிலே கிடக்கக்கூடிய பாலை ஒரு பெரிய குடும்பமே சாப்பிட்டு அதை குடித்து தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, ஐவாய் மிருகங்கள் மனிதர்களுடன் வந்து பேசும். செருப்பினுடைய வார் மனிதனுடன் பேசும். அவனுடைய தொடை அவனுடன் பேசும். அவனுடைய சாட்டையுடைய ஓரம் அவனுடன் பேசும் என்றெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால தான் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பார்கள். ஆட்சி கிடைக்க கூடாது என்று ஒளிந்து மறைந்து அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து காபாவை வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் மகாபு இப்ராஹிம் என்ற இடத்திற்கு மத்தியில தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலிருந்து ஒரு சப்தம் வரும், ஹாதா கலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த் ஃபபாயிஹு, இதோ இவர்தான் அல்லாஹ்வுடைய கலீஃபா, ஹாதல் மஹ்தியு, இதோ இந்த மஹ்தி தான் அல்லாஹ்வுடைய கலீஃபா, ஹாதல் மஹ்தியு, இதோ இந்த மஹ்தி தான் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய கலீஃபா, இவர்களோடு பைஅத் செய்யுங்கள் என்று ஒரு சப்தம் ஒன்று கேட்கும். உலமாக்கள் கூறுகின்றார்கள், அந்த சப்தத்தை முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களும் கேட்பார்கள். அதற்கு பின்னால் தான் மனிதர்கள் ஓடோடி சென்று இமாம் மஹ்தியுடைய கரத்தை பிடித்து அவர்களுடன் பைஅத் செய்து அவர்களுக்கு பின்னால் முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒன்று திரள்வார்கள். யஹூதிகள் மறுமுனையிலே, முஸ்லிம்கள் இந்த முனையிலே இருந்து யஹூதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த வேளையில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு உதவி செய்வான் என்று சொன்னால், மரங்களும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும். மரங்களும் பேசும், கற்களும் பேசும், பாறைகளும் பேசும். நபியர்கள் சொன்னார்கள், ஒரு யஹூதி வந்து ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டால் அந்த மரம் கூறும், யா அப்துல்லா அதுவுக ஹாதா ஃபக்துல்ஹு, இதோ என்னுடைய முஸ்லிமே, அல்லாஹ்வுடைய அடிமையே, எனக்கு பின்னால் உன்னுடைய விரோதி மறைந்திருக்கின்றான், ஓடி வந்து அவனை கொண்டு விடு என்று மரங்களும் பேசும், கற்பாறைகளும் பேசும். இல்லல் ஹர்கித் அல்லது ஜிர்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை தவிர அந்த மரம் மட்டும் யஹூதிகளை காட்டிக் கொடுக்காது என்று நபியவர்கள் சொன்னதை யஹூதிகள் எந்த அளவுக்கு நம்பியிருக்கின்றார்கள் என்றால், இன்றும் ஜோர்டானுக்குள்ளே அமெரிக்கர்களுடைய ஒரு யூனிவர்சிட்டி இருக்கின்றது. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த ஹர்கித் என்று சொல்லக்கூடிய மரத்தை அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாராவது அதனுடைய இலையை பீத்தால் அதற்கு ஃபைன் பண்ணக்கூடிய முறையிலே பல லட்சம் டாலர்களை செலவழித்து இந்த ஹர்கித் என்று சொல்லக்கூடிய மரத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் என்று கேட்டால், வெகு விரைவில் நமக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு சண்டை நடக்க இருக்கின்றது. அந்த வேளையில் இந்த மரம் மட்டும் தான் நம்மை காட்டிக் கொடுக்காது என்று கூறக்கூடிய அளவில் யஹூதிகள் நம்பியிருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்னால், குஸ்துன்தீனியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அதனுடைய கடல் பிரதேசத்திலேயும் பெரிய ஒரு சுவர் இருக்கும். அதனுடைய தரை பிரதேசத்திலேயும் பெரிய ஒரு சுவர் கட்டப்பட்டு அந்த ஊருக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். இப்பொழுது ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்பத்திலே உள்ள 70,000 முஸ்லிம்கள் அந்த ஊருக்கு செல்வார்கள். அம்பு எய்ய மாட்டார்கள், வாள் ஏந்த மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று ஒரு முறை சொல்வார்கள். கடல் பகுதியிலே உள்ள அந்த பெரிய கோட்டை சுவர் இடிந்து தூள் தூளாக ஆக்கிவிடும். மீண்டும் 2வது முறை கூறுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொன்னவுடன் தரை பகுதியிலே உள்ள அந்த முழு கோட்டை சுவரும் அது இடிந்து தூள் தூளாக ஆக்கிவிடும். அதற்கு பின்னால் அந்த ஊருக்குள்ளே சென்று அவர்கள் வெற்றி பெற்று கனிமத் பொருளை பங்கிட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த வேளையிலே தான் ஒரு சப்தம் ஒன்று வரும், ஏதோ தஜ்ஜால் வந்து விட்டான் என்று. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய ஃபித்னா பயங்கரமான ஃபித்னா. அனைத்து நபிமார்களும் அவனுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். இறந்தவர்களை எழுப்பாட்டுவான், அவன் மலையை பொழிய செய்வான், மரங்களை உண்டு பண்ண செய்வான், எத்தனையோ அற்புதங்களை உலகத்திலே செய்து காட்டுவான். சாதாரணமான வீக்கான ஈமான் உள்ளவர்கள் அவனுடைய வலையிலே சிக்கி விடுவார்கள். அதனால் தான் நபி அவர்கள் கூறினார்கள், அதிகமாக தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிரியா நாட்டுடைய தலைநகரம் தமஸ்கத்தில் மஸ்ஜிதுல் உமவி என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுடைய கிழக்கு திசையிலே உள்ள வெள்ளை மினாராவில் அசர் தொழுகையுடைய நேரத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து இறங்குவார்கள். அவர்களுடைய மூச்சு
விடுவதை கேட்டாலும் காபிர்கள் இறந்து விடுவார்கள் என்று மிஸ்காத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர்களை கண்டுவிட்டால் உப்பு கரைவதை போன்று தஜ்ஜால் கரைந்து கொண்டே செல்வான். என்றாலும் இவர்களுடைய கரத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கடைசி வரைக்கும் அவனை கரைய விடாமல் பாதுகாத்து கடைசியில இப்பொழுது பலஸ்தீனில் இஸ்ரவேலில் லுஜ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களுடைய ஏர்போர்ட் விமான நிலையம் இருக்கின்றது. அதே இடத்திலே வைத்துத்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடியவனை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், ஈசாவே, இப்பொழுது என்னுடைய சில படைப்பினங்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நான் அனுப்ப போகின்றேன். அவர்கள் வந்து பூமிக்கு கீழால் பயங்கரமான அநியாயங்களை செய்வார்கள். நீங்கள் தூர் மலைக்கு மேலே ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அந்த தூர் மலைக்கு மேலால் போய் ஒதுங்கிக் கொள்வார்கள். அதற்கு பின்னால் தான் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பினத்தை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள், ஆனால் குட்டையானவர்கள், சிறியவர்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் யாசித் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன். அந்த அவர்களை அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவரை திறக்கப்பட்டு விட்டது என்றால், பிளக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் யஜூஜ் மஜூஜ் அதிலிருந்து கிளம்பி ஒவ்வொரு உயரமான இடத்திலிருந்து பாய்ந்து வந்து பூமியிலே குழப்பம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அந்த காலத்திலே தான் தாபத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மிருகத்தை அல்லாஹ் சஃபா மலையிலே பிளக்க வைத்து அதிலிருந்து வெளியாக்கி விடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் அந்த வேளையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள். சுமார் 40-45 வருடம் உலகத்திலே வாழ்வார்கள். நீதமான ஆட்சி, நியாயமான ஆட்சி, ஒழுங்கான ஆட்சி, 100% சரியத்துக்குட்பட்ட ஆட்சியை செய்து கொண்டிருப்பார்கள். உலகத்திலே உள்ள அனைத்து சிலுவைகளை அவர்கள் உடை தெரிந்து விடுவார்கள், ஜிஸ்யாவை இல்லாமலாக்கி விடுவார்கள். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் யமன் பகுதியிலிருந்து ஒரு அழகான செங்கல் காற்று ஒன்று வீசும். அந்த காற்றுடன் உலகத்தில் உள்ள அனைத்து களிமா சொன்னவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் இறந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் உலகத்தில் ஒரு முஸ்லிம் கூட இருக்க மாட்டார்கள். உலகத்தில் வாழ்வதெல்லாம் காபிர்கள், அந்நியவர்கள், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்னால தான் அல்லாஹ் கூறுவான், இஸ்ராஃபீலை பார்த்து நீங்க முதலாவது சூரை ஊதி விடுங்கன்னு சொல்லி. மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், அதை பயங்கரமான தினம். யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, கியாமத்துடைய நடுக்கம் மிகவும் பயங்கரமானது. எவ்வளவு பயங்கரமானது என்றால், யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத். பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதை மறந்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, 10 மாத கர்ப்பிணி பெண்ணுடைய காலம் வருவதற்கு முன்னால் அவர்களுடைய குழந்தைகள் பூமியிலே வந்து வீழ்ந்துவிடும். மனிதர்கள் போதையில் மயக்கத்தில் இருப்பதை போன்று பார்ப்பீர்கள். ஓமாகும் சுகாரா, போதையும் இல்ல, மயக்கமும் இல்ல, அல்லாஹுடைய பயங்கரமான தண்டனை என்று அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில தான் சூர் ஊதப்பட்டு அனைத்து மனிதர்களும் இறந்து விடுவார்கள். கடைசியாக அதற்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று கூறுவார்கள், யா அல்லாஹ், முழு மனிதர்களும் இறந்து விட்டார்கள், ஜின்களும் இறந்து விட்டார்கள். அரிசை சுமக்கக்கூடிய 4 மலக்குமார்களையும் அரிசை சுமக்கக்கூடிய 4 மலக்குமார்களையும் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயீலை தவிர என்று சொன்னவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீலை பார்த்து கூறுவான், லியமுத் ஜிப்ரீல், ஜிப்ரீலே நீங்கள் இறந்து விடுங்க. அந்த நேரத்தில் அரிசி வந்து அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். அரிசிக்கு கூறுவான், என்னுடைய அரிசிக்கு கீழால் உள்ள அனைவர்களுக்கும் நான் மரணத்தை எழுதி வைத்து விட்டேன் என்று சொல்லி அரிசை சுமக்கக்கூடிய 4 மலக்குமார்கள் மற்ற விசேஷமான 4 மலக்குமார்களை மௌத்தாக்கி விட்டு இப்பொழுது உலகத்தில் அல்லாஹ் மாத்திரம் தனிமையில இருப்பான். 40 வருடம் உலகத்தில் அல்லாஹ் தனிமையில் இருக்கக்கூடிய வேளையில் அந்த வேளையில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், யாருடைய கையிலே ஆட்சி இருக்கின்றது, யாருடைய கையிலே அதிகாரம் இருக்கின்றது, உலகத்தை ஆண்டவர்கள் எங்கே, அதிகாரங்கள் எங்கே, அடக்கி ஆண்டவர்கள் எங்கே, பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். பதில் சொல்லக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே பதில் கூறுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், முழு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் என்று அல்லாஹ்வே பதில் சொல்லிவிட்டு
40 வருஷத்துக்கு பின்னால் மீண்டும் ஹதரத் இஸ்ராஃபீலை எழுப்பாட்டி சூர் ஊத செய்வான். 2வது முறை சூர் ஊதுவார்கள். அதற்கு பின்னால தான் மண்ணறைகளில் உள்ள ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத் நாள் வரைக்கும் வந்த அனைத்து மனிதர்களும் ஆண்களும் பெண்களும் தன்னுடைய மண்ணறைகளிலிருந்து ஆடை இல்லாதவர்களாக, தலைவிரி கோலமாக, தலை திறந்தவர்களாக, காலில் செருப்பு போடாதவர்களாக மஹ்ஷருடைய மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பயங்கரமான நாள். அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான், யௌம யஜஅலுல் வில்தான ஷீபா, சிறிய குழந்தையை கூட நரைக்க செய்துவிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான நாள். இந்த உலகத்துடைய 50,000 வருடத்திற்கு சரிசமம் அந்த ஒரே ஒரு நாள். இப்பொழுது எல்லா மனிதர்களும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே வந்து கூட்டப்படுவார்கள், நிறுத்தப்படுவார்கள். சிலர்கள் ஓடி ஓடி வருவார்கள், சிலர்கள் வாகனத்தில் வருவார்கள், சிலர்கள் நடந்து வருவார்கள், இன்னும் சிலர்கள் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக முகங்களின் மீது முகம் குப்பர நடந்து மஹ்ஷருடைய மைதானத்தை வந்து நோக்கி நிற்பார்கள். இப்பொழுது சூரியன் 9,30,00,000 மைல்களுக்கு மேலால் இருக்கின்றது. அந்த உஷ்ணத்தை எங்களால் தாங்க முடியாது. அந்த வேளையில் ஒரே ஒரு மைலுக்கு மேலால் சூரியனை கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். வேர்வை கடலில் மனிதர்கள் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த தினம் தான் மிக பயங்கரமான தினம். அந்த தினத்தில் தான் அல்லாஹ் நம் அனைவர்களிடமும் 4 கேள்விகளை கேட்பான். அதற்கு பதில் சொல்லாத வரை நம்முடைய காலை நகற்றக்கூட முடியாது, அகற்றக்கூட முடியாது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் கேள்வியையும் சொல்லி சென்று விட்டான். உலகத்துடைய மரபுக்கு மாற்றம், உலகத்துடைய வழக்கத்திற்கு மாற்றம் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த பதில் சொல்லாத வரை கால்களை கூட நகற்ற முடியாது. வாலிபத்தை எங்கு செலவழித்தீர்கள்? வாழ்நாளை எந்த முறையிலே செலவழித்தீர்கள்? பணத்தை எந்த முறையிலே சம்பாதித்தீர்கள்? எந்த முறையிலே செலவழித்தீர்கள்? என்ன கல்வியை கற்று அதன்படி என்ன அமல் செய்தீர்கள் என்று 4 கேள்வி கணக்கு கேட்கப்படும். அந்த அமளி துமளிகளை பொறுக்க முடியாமல் நபிமார்கள் கூட நப்சி நப்சி, என்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்பட்ட நஷ்டமே, கை சேதம் என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அங்கே நாம் பதில் சொல்லாவிட்டாலும் நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்மிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான், நம்முடைய கரங்கள் பதில் சொல்லும், நம்முடைய நாவுக்கு பூட்டு போட்டு விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், அல்யோம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்தில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் பூட்டு போடுவோம், அவர்களுடைய கைகள் பேசும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும், நம்முடைய தோள்கள் உட்பட அல்லாஹுக்கு முன்னால் சாட்சி சொல்ல இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, ஏற்றாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடத்தான் இருக்கின்றோம். அந்த கேள்விகள் நமக்கு முன்னால் வைக்கப்படத்தான் இருக்கின்றது. நம்முடைய உறுப்புகள் நமக்கு சாதகமாக அல்லது நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லித்தான் ஆகும். எனவே அந்த ஆசிராவிலே நஷ்டமடைந்து விடக்கூடாது, ஆசிராவிலே தோல்வியை தெரிந்து விடக்கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதை சீராக்கிக் கொள்வதற்குத்தான் உலகத்திற்கு அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான். உலகத்துடைய நஷ்டம் நஷ்டம் அல்ல, உலகத்துடைய தோல்வி தோல்வி இல்ல. உலகத்தில் நஷ்டத்திற்கு பின்னால லாபம், தோல்விக்கு பின்னால வெற்றி. ஆனால் ஆசிராவில் தோல்வி அடைந்து விட்டால் நிரந்தரமான தோல்வி, ஈடு செய்ய முடியாத தோல்வி, ஈடு செய்ய முடியாத நஷ்டம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எனவே நாம் ஆசிராவில் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய வலது கரங்களில் நம்முடைய பட்டோலைகள் கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய உறுப்புகள் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், மனைவி மக்களுடன் மட்டும் நம்முடைய நேர காலத்தை கழிக்காமல் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நம்முடைய அனைத்து வணக்கங்களை, கொடுக்கல் வாங்கல, வியாபாரங்களை, நடவடிக்கைகளை, பழக்க வழக்கங்களை ஆக்கிக் கொண்டோம் என்றால் துனியாவிலேயும் அல்லாஹ் சந்தோஷமான வாழ்வை தந்து விடுவான். ஆசிரால நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய சுவர்க்கத்துடைய பாக்கியங்களை நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எனவே உலகத்துடைய இந்த வாழ்க்கையை பெரிய ஒரு சந்தர்ப்பமாக, பெரிய ஒரு கொள்ளை பொருளாக நினைத்து அல்லாஹ் சொன்ன பிரகாரம், நபியவர்கள் செய்த பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தல்வாயாக, யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய
அனைத்து கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி நடக்க தோற்றி செய்வாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் அலுவலுமாக பின்பற்றி நடக்க உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், ஆখিরাவில் நீ நம்மை கண்டித்து விடாதே, நீ நம்மை கண்டித்து விடாதே. ஆখিরাவில் வெற்றி பெற்றவர்கள், ஜெயம் பெற்றவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வாயாக. நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துடைய செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.